மற்றவங்களை நம்மளை காயப்படுத்தலாம் சிஸ்டர், பிரதர், மற்றவங்க நம்மளை காயப்படுத்தலாம் பிரதர். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனுஷங்களா இருக்கிறனால அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல, ரொம்ப எப்பாவது ஒரு டைம் அந்த மாதிரி வரலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் உங்க வாயினுடைய வார்த்தை யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காயப்படுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. என் பேச்சு எப்படி இருக்கணும்னா ராஜா அவனுடைய கோபத்தை ஆற பண்ணுகிறதா இருக்கணும். எங்க போனாலும் அப்படிதான், எங்க போனாலும் அப்படிதான். அராஜகத்துல பேசி எதையுமே நீங்க அனுபவிக்க முடியாது, கோபத்துல பேசி எதையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா மெதுவான பிரதி உத்தரம் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பை உண்டு பண்ணும். நீங்க மெதுவா பேசுறதுனால ஒருவேளை உங்களை கோலையா நினைக்கலாம், மெதுவா பேசுறதுனால உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஒரு நாள் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு காமிக்கும் போது அவங்க அப்படியே பயந்துருவாங்க நம்மளை பார்த்து. அல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னுடைய வாயில எனக்கு என்ன தாருங்கன்னா சுத்தமான பேச்சை தாங்க ஆண்டவரே. என் பேச்சுல நான் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரே, ரொம்ப அழகா பேசணும் ஆண்டவரே. என் பேச்சு யாரையும் காயப்படுத்தவும் கூடாது, எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை என் பேச்சினால நான் தடுக்கவும் கூடவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள்.